சென்னை அயனாவரம் ஜாயிண்ட் ஆபீஸுக்கு அருகில் கடந்த 22 வருடங்களாக பல் சிகிச்சை அளிப்பதில் புகழ்பெற்று விளங்கக்கூடிய சுதா டென்டல் கேர் பல் மருத்துவமனையின் சிறப்பினை இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். இப்பல் மருத்துவமனையின் இயக்குனர் டாக்டர் டி சரவணன் அவர்கள் இப்பல் மருத்துவமனையின் சிறப்பினை குறித்து நேயர்களுக்கு விளக்குகிறார். வணக்கம், நான் டாக்டர் சரவணன். நான் இந்த பல் மருத்துவ துறையில 22 வருஷமா எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிறேன். நான் இந்த கிளினிக் ஸ்டார்ட் பண்ணி 22 இயர்ஸ் ஆகுது. ஸோ இங்க இருக்கிற மக்களுக்கு சிறப்பான ஒரு பெட்டர் ப்ரைஸ்ல ஒரு ஹைஜீனிக்கா சேவை பண்ணிட்டு வரேன். நான் என்னுடைய ஸ்பெஷாலிட்டி பத்தி சொல்லணும் அப்படின்னா, நான் ஓரல் மெடிசன் அண்ட் ரேடியாலஜி அப்படிங்கிற பல் மருத்துவ துறையில முதுகலை பட்டம் பெற்றிருக்கிறேன். நான் கற்பக விநாயகா பல் மருத்துவ கல்லூரியில துணை முதல்வராகவும் பேராசிரியராகவும் பணியாற்றிட்டு வரேன். ஸோ வாய் சம்பந்தப்பட்ட புண்கள், ஆறாத புண்கள், ஆரம்ப நிலையில் உள்ள புற்றுநோய் மற்றும் கதிர்வீச்சு, ரேடியாலஜி, சிபிசிடின்னு ரீசெண்டா வர்றதில் ஸ்பெஷலைஸ்டா இருக்கிறேன் நான். ஸோ இதன் மூலமா மக்களுக்கு வெரி ஏர்லி டயக்னோசிஸ் அண்ட் பெட்டர் ட்ரீட்மெண்ட் ஃபார் தி பேஷண்ட் கொடுக்க முடியுது. இந்த மருத்துவமனை 2004 என்னுடைய ஒரே ஒரு ஒர்க்கிங் சேரோட ஸ்டார்ட் பண்ணது. அப்புறம் ஒரு 6 வருடங்கள் கழித்து 2009 இந்த மருத்துவமனை 2 ஒர்க்கிங் சேர், டென்டல் சேர் சொல்லுவாங்க, அதோட ரீரெனோவேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணது. ஸோ முழுமையாக 22 வருடங்கள் 2004 இருந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மற்றபடி இப்போ எல்லாரும் கேட்கக்கூடிய டிஜிட்டலைசேஷன் எல்லாமே நம்ம கிளினிக்லேயே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆர்பிஜின்னு சொல்லுவாங்க, முன்னாடி எக்ஸ்ரே எடுத்து டைரக்டாவே இமேஜை டிஜிட்டலைசேஷனாக பார்த்துடுறது. ஃபுல் மவுத் எக்ஸாமினேஷன் ஓபிஜின்னு சொல்லுவாங்க, அதுவுமே இன்ஹவுஸ்ல நம்ம கிட்ட இருக்குது. பற்களுக்கு அளவெடுக்கிறதெல்லாம் டிஜிட்டலைசேஷன் ஸ்கேனர், 3D ஸ்கேனர் சொல்ற லேட்டஸ்ட் டெக்னாலஜியுமே நம்ம கிளினிக்ல இருக்கு. நம்ம எக்யூப்மெண்ட்ஸ்ல பார்க்கலாம். லேசர், சின்ன சதைகள் எல்லாமே எடுக்கிறது, லேசர் சிகிச்சை முறைகள் மூலமா பண்றதும் நம்ம கிளினிக்ல வசதிகள் இருக்கு. இது அப்டேட்டடா இருக்குது. அதே மாதிரி ஆர்த்தோடான்டிக்ஸ், அந்த பல் சீரமைப்பு பிரிவு அப்படிங்கிறதுல லேட்டஸ்டா நம்ம கிளிப்புகள், பல்லுல ஒரு கிளிப்பா போடுற கிளிப்புகள் இல்லாம அலைனர்ஸ் சொல்லுவாங்க இப்ப ரீசெண்டா. ஸோ இந்த அலைனர் எம்எஸ்எம் அலைனர் டெக்னாலஜியுமே நம்ம இப்ப இந்த அலைனர் மூலமா நம்ம ஈஸியா பற்களை சரி பண்ணிக்கலாம். கிளியர் அலைனர் சொல்லுவாங்க, போட்டிருக்கிறது மற்றவங்களுக்கு தெரியாது. அது நம்ம பெட்டராகவே பண்ணி டிஜிட்டலைசேஷன்ல அக்யூரசியோட பெட்டரா கொடுக்க முடியுது. பல் ரீப்ளேஸ்மெண்ட் சொல்லுவாங்க. ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு பல் இல்லாதவங்களுக்கு அவங்க தேவைக்காக பல்ல ரீப்ளேஸ் பண்ணிக்கிறதுக்காக வரவங்களுக்கு இப்ப ரீசெண்டா இம்ப்ளான்டாலஜின்னு சொல்லுவாங்க. அந்த இம்ப்ளான்டாலஜி, ஒரு பல்ல இம்ப்ளான்ஸை பிளேஸ் பண்ணிட்டு செயற்கை பல் கெட்டும் முறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இம்ப்ளான்ஸுமே நம்ம கிளினிக்ல நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ எல்லாமே ரீசன்ட் டெக்னாலஜியாவே எல்லா எக்யூப்டோட பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம டீம் ஆஃப் டாக்டர்ஸ் ஆர் வெரி வெல் எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் லாங் ஸ்டாண்டிங் ஃப்ரெண்ட்ஷிப்போட பேஷண்ட்ஸுக்கு பெட்டர் ட்ரீட்மெண்ட் அட் அஃபோர்டபுள் ப்ரைஸ் அதுக்காக கொடுத்துட்டு இருக்கோம். வணக்கம் சார், என் பேர் ஹனுமந்த் ராவ். முகப்பேர் வெஸ்ட்லேருந்து வரேன், மேற்கு முகப்பேர்லேருந்து. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இங்கே வரைக்கும் எவ்வளவோ இருக்குது டென்டல் கிளினிக்கு. இருந்தாலும் ஸ்பெசிஃபிக்காக இந்த சாரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த கிளினிக் பற்றி, சுதா டென்டல் கிளினிக் கேருங்கிறது ஒரு 25 இயர்ஸாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ரெண்டாவது எங்கள் கசன் அண்ணா நகரில் இருக்கார், மிஸ்டர் சோமன் சொல்லிட்டு. அவர் மூலிமா அவரும் இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்து நல்லா இருக்குன்னு சொன்னதுனால நானும் இங்கே அவர் தான் கூட்டிகிட்டு வந்தார். நான் பல்லு எக்ஸ்ட்ராக்ஷனுக்கு வந்தேன். நிறைய பேர்கிட்ட போக மாட்டேன், எவ்வளோ வலி இருந்தாலும் போக மாட்டேன். ஆனால் இங்கே ட்ரீட்மெண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இங்கே இப்போ உள்ளே கூட்டிகிட்டு போய் டக்குன்னு இன்ஜெக்ஷன் கொடுத்து பல்லு எடுக்கிறது இல்லை. மூலமாக அவங்க நரேட் பண்ணுறாங்க என்ன ஆகும், இப்போ ஒரு இன்ஜெக்ஷன் கொடுக்குறோம், உங்களுக்கு வலி இருக்காது பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு இது எனக்கு டிக்கெட் பண்ணும்போது, இன்ஜெக்ஷன் போடும்போது நிஜமாவே எனக்கு அந்த பயமும் இல்லை. ஐ வாஸ் சோ ரிலாக்ஸ். டாக்டர் சார், சரவணன் சார், ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட் இப்போ நான் திருப்பி ஒரு இது பிரிக் பண்றேன் பாருங்க, உங்களுக்கு வலிக்காது அப்படின்னு அதே மாதிரி பண்ணி எனக்கு டூத் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணது எனக்கு நிஜமாவே தெரியல. காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நீங்க இங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் உங்களுக்கு அது தெரியும் எவ்வளவு காஸ்ட் மற்ற இடத்துல கம்பேரிட்டிவ்லி கம்மியா இருக்குங்கிற விஷயம் உங்களுக்கு முதல்ல புரியும். ஸோ தேங்க்யூ சரவணன் சார். ஐ ரியலி விஷ் ஆல் தி பெஸ்ட் டு த clinic and thank you so much for giving this opportunity. வணக்கம், என் பேர் இமானுவேல். ஆக்சுவலாக நான் ஒரு சுகர் பேஷண்ட்டு. எனக்கு பார்த்தீங்கன்னா பல்லெல்லாம் ஒரே வலி. நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், ஒரு ஹோட்டலில் பல்வலினால் சாப்பிட முடியாமல் அந்த ஹோட்டல்கார் கேட்டார்,
என்னாச்சு உங்களுக்கு என்ன மாதிரி பல்லு வலின்னு அவர் சொன்னார், சார் இது மாதிரி ஏனாவத்தில் டாக்டர் சரவணன் சுதா கிளினிக்கு அங்கே போய் பாருங்கன்னு சொன்னார். எதாச்சதான் வந்தது. நான் வந்த முதல் நாள் வந்து சொல்கிறேன், எனக்கு அவ்வளோ ட்ரீட்மெண்ட். எனக்கு பார்த்தீங்கன்னா எல்லா பல்லுமே ரூட் கனால் அண்டு சர்ஜரியும் பண்ணியிருக்காங்க. இதை சர்ஜரி பண்ணும்போது ஃபெசிலிட்டி வந்து வெளியேருந்து வரணும். அவர் வந்து ஃபெசிலிட்டிக்கு எழுதி தராமல் அந்த ஃபெசிலிட்டியை இங்கே வர வச்சு அவருடைய சொந்த கிளினிக்கில் அவருடைய எக்யூப்மெண்ட்ஸை யூஸ் பண்ணி எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணார். ஆனால் அதுக்கான எக்ஸ்ட்ரா பைசா எதுவுமே வாங்கலை. அந்த ஃபெசிலிட்டிக்கு என்ன வேணுமோ அது மட்டும் தான் வாங்குவேன். நான் இதை வந்து வெளியே நிறைய டாக்டர்கிட்ட போய் பார்த்தேன், இன்னும் முடியல. இப்போ நான் வந்து நங்கநல்லூரில் இருக்கேன். நங்கநல்லூர்லேருந்து இங்கே வர்றதுக்கு காரணம் சாருடைய அணுகுமுறை. அவருக்கு என் மேலே எடுத்துன டேக் கேர். நான் ட்ரீட்மெண்ட் போனதுக்கப்புறம் கேட்பார், என்ன சார் எப்படி இருக்கீங்க? எனக்கு நான் நான்வெஜ் பிரியர். நான் அவர்கிட்ட சொல்லுவேன், சார் எனக்கு நான்வெஜ் ரொம்ப பிடிக்கும், நான் நான்வெஜ் சாப்பிடணும்னு. 2 நாள் கழிச்சு அவர் கேட்பார், என்ன சார் நான்வெஜ் சாப்பிட முடியுதான்னு கேட்பார். அந்த ஒரு டேக் கேர் வந்து நான் வேற ஆகிட்டு இது வரைக்கும் பார்த்ததில்ல. பொதுவாகவே எல்லாருமே என்கிட்ட கேட்கறது ஒரு பல் சொத்தப்பல் அப்படின்னு அடைக்க வராங்க அப்படின்னா, பல் அடைச்சதுக்கு அப்புறம் சார் இது எனக்கு லைஃப் லாங் கேரண்டியா, எனக்கு அடுத்து சொத்தை வராதா அப்படிங்கிறத அவங்க கேட்கறது. நான் திருப்பியும் சொல்றேன், சொத்தை அடைச்சிட்டீங்க, அந்த நோய் அந்த இடத்துல நம்ம கிருமியை எடுத்து அடைச்சிட்டோம். பட் டென்டல்ல ரொம்ப முக்கியம், யூ மஸ்ட் ஹேவ் அ ஃபாலோ அப். வருடத்திற்கு ஒரு முறை இல்ல, கண்டிப்பாக நம்ம 3 கேட்டகரியாவே பிரிக்கலாம். மைல்டு ரிஸ்க், மாடரேட் ரிஸ்க், ஹை ரிஸ்க் கேட்டகரினே பிரிக்கலாம். ஹை ரிஸ்க் நிறைய சொத்தப்பல் இருக்கிறவங்க கண்டிப்பாக 6 மாதத்துக்கு ஒரு முறை உங்க அருகில் உள்ள பல் மருத்துவரையோ இல்ல உங்க ரொட்டீனா பார்க்கக்கூடிய பல் மருத்துவரையோ பார்த்து புதுசா ஏதோ சொத்தை இருக்குதா, புதுசா ஏதாவது தொந்தரவுகள் இருக்குதா என்னங்கிறத செக்அப் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற பேஷண்ட்ஸ் எல்லாமே தொந்தரவு இருக்குதோ இல்லையோ வருடத்திற்கு ஒரு முறை கண்டிப்பாக உங்க பல் மருத்துவரை அணுகவும். இது எப்ப இருந்து ஆரம்பிக்கலாம்? ஃபர்ஸ்ட் பர்த்டே, முதல் வயது நிரம்பியவுடன் இல்ல 2வது வயதுல இருந்து நீங்க குழந்தைங்களை டாக்டரை பார்க்க ஆரம்பிக்கலாம். பால் பற்கள் ரொம்ப இக்னோர் பண்ணிடுறாங்க பேரண்ட்ஸ். வலி வராத வரைக்கும் அவங்க என்ன தொந்தரவு இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ பால் பற்களுடைய தொந்தரவுகள் வரக்கூடிய பேஷண்ட்ஸ் வரும்போது அவங்க முற்றிய நிலையில வராங்க. ரொம்ப கம்மியா செலவு பண்ற வேண்டிய வைத்திய முறைகளை லேட்டா வரதுனால அதிகப்படியா அவங்க செலவு பண்ணி வைத்திய முறைகளை பண்ணிக்கிறாங்க. ஸோ ஏர்லி டிடெக்ஷன், better treatment can be given at affordable cost. வணக்கம், நான் டாக்டர் ஆதிலா. இங்கே ரெசிடென்ட் டாக்டராக 1 இயராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் சார் கிட்ட. என்னோட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்க ஸ்டாஃப்ஸும் சரி அண்ட் ஈவன் டாக்டரும் சரி என்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க அண்ட் வித் கம்ஃபர்ட் என்னால் ஒர்க் பண்ண முடியுது இங்கே. ஸோ அதனால் ஐம் கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைட் வித் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ். லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் சார் மட்டும் இல்லாமல் இங்கே வர டாக்டர்ஸ் கூட வந்து ஈவன் எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர்ஸ் வரதுனால என்னால் நிறையா விஷயம் லேர்ன் பண்ணிக்க முடியுது. அண்ட் மெடிக்கல் ஃபீல்ட் பொறுத்த வரைக்குமே மோர் தென் ட்ரீட்மெண்ட், டயக்னோசிஸ் அண்ட் பேஷண்ட் கேர் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸோ அதை வந்து சார் பெஸ்ட்டாக பண்ணுறாங்க அப்படின்றது எனக்கு தெரியும். அண்ட் அதை வந்து நான் அவங்கக்கிட்ட நிறையவே லேர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ நான் என்னோட கெரியர் க்ரோத்துக்கு இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட் பார்ட்டாக இருந்திருக்கு இந்த கிளினிக்கு. அண்ட் ஐம் ஃபார் எவர் கிரேட்ஃபுல் ஃபார் திஸ் கிளினிக் அண்ட் சார் தேங்க்யூ. இந்த அலைனருங்கிறது ஒரு ட்ரே மாதிரி இருக்கும். முன்னாடிலாம் பல்லு சீரமைப்பு பண்ணணும்னா ஒரு பிராக்கெட்டோ இல்லை கிளிப்பு மாதிரி பல்லில் போட்டு அது மூலமாக தசைகளில் குத்தி ரொம்ப சிரமப்பட்டு பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. இப்போ அந்த கஷ்டங்கள் இல்லாமல் நமக்கு அலைனர்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. நம்ம நேராகவே டிஜிட்டல் ஸ்கேனிங் சொல்லுவாங்க. அந்த ஸ்கேனிங் பண்ணிட்டு ஒரு ட்ரெயின்டான ஒரு ஆர்த்தோடான்டிஸ்ட் பல் சீரமைப்பு நிபுணர் அதை ட்ரெயின் பண்ணி நல்ல ஒரு வெல் எக்யூப்டு லேப்ல இதை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுப்பாங்க. இதனால மக்களுக்கு ரொம்ப சிறந்த முறையில் வலிகளோ தொந்தரவோ இல்லாமல் சிறந்த முறைகளை பல்ல சீரமைச்சிக்க முடியும். இது டென்டிஸ்ட்ரியில் ரொம்ப ஒரு ரீசெண்டான ஒரு அட்வான்ஸ். வணக்கம், நான் வந்து சீமா இமானுவேல். என்னோட ஹஸ்பண்ட்காக தான் இங்கே ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் அவர் என்னையை கூட்டிகிட்டு வந்தார். அந்த அளவுக்கு இங்கே வந்து அவர் ஃப்ரெண்ட்லியாக இருப்பார். எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்ததில் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு இங்கே அண்ணா நகரில் இருந்தோம். இப்போ வந்து நாங்கள் ஏர்போர்ட் கிட்டே போயிட்டோம், மீனம்பாக்கம். ரொம்ப லாங்கு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா சார் தேடிட்டு வரோன்னா சாரோட பிஹேவியர், அவர் பண்ணுற ட்ரீட்மெண்ட்டு எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும். வணக்கம், என் பேர் சம்பத்குமார். நான் ஐனாவரத்துலேருந்து வரேன். சார் சரவணன்னு எனக்கு ரொம்ப நாளாக தெரியும். ஒய்ஃபுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்து அழைச்சிட்டு வர சொல்ல அவர் பழக்கமானார். நல்லா கோஆப்ரேட் பண்ணி நல்லா கரெக்டான ரீசன் சொல்லி அந்த பிரச்சனையை என்கிட்ட சொன்னார். அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்து
கரெக்டான ஹேண்டில் பண்ணி அது பிரச்சனையை சால்வ் பண்ணார். அதுலேருந்து ரொம்ப பழக்கமாயிட்டார். அதுலேருந்து நான் ஒரு 4-5 பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணேன். போயிட்டு வந்தவங்களும் டாக்டரை பற்றி ரொம்ப பெருமையாக தான் சொன்னாங்க. அவர் வந்து ஒரு டாக்டராகவே ஒரு அந்த மாதிரி ஒரு இது இல்லாமல் ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசி அதுக்கான பிரச்சனைக்கான தீர்வு சொல்லுவார். அதுதான் அவர்கிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டியே. வணக்கம், என் பேர் சிட்டிபாபு. நான் அயனாவரத்தில் இருக்கேன். டாக்டர் சரவணன் எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக பழக்கம். அவங்க அப்பா ஃபாதர் காலத்துலேருந்து நல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணால் ஃபஸ்ட்டு நான் ரூட் கனலுக்கு வந்தேன். நல்லா பண்ணார், வலியே இல்லாமல் பண்ணார். ரொம்ப பொறுமையாக நிதானமாக நல்லா பண்ணார். அதுக்கப்புறம் என் ஃபேமிலி எல்லாருமே இங்கே, என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருமே இங்கே தான் வர்றாங்க. ஃபீஸும் நார்மலாக இருக்குது, வெளியே விட கம்மியாக தான் இருக்குது. பொறுமையாக பண்ணுறாரு, வலி இல்லாமல் பண்ணுறாரு. எனக்கு முதலாவது புது யுகம் டிவி சேனலுக்கு நான் சிறப்பான நன்றிகளை சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க என்னை தேர்ந்தெடுத்து அவங்களுடைய நேரத்தை ஒதுக்கி என்னுடைய நேரத்தையுமே அவங்க கேட்டுக்கிட்டு ரொம்ப ப்ராம்ப்டாக வந்து எனக்காக இந்த நிகழ்ச்சியை பண்ணி கொடுத்ததுக்கு டிவி சேனல், கேமராமேன், லைட்மேன் எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு நன்றிகள். ஒன்று. ரெண்டாவது, நேயர்களுக்கு ஒரு சின்ன ஆலோசனை தான் சொல்கிறேன். நான் எல்லாருமே பல் மருத்துவரை ஒரு டெஃபினட்டா உங்களுடைய ஃபேமிலி டென்டிஸ்டோ இல்லை உங்களுடைய வீட்டிலேயே ஒரு பல் மருத்துவர் இருப்பாரு, இல்லை உங்களுக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு நண்பர் இருப்பாரு, யாரா வேணா எந்த டென்டிஸ்ட்னா இருக்கலாம். அவங்கள வருடத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக ரொட்டீன் செக்அப் கண்டிப்பா பார்த்துக்கோங்க. எந்த ஒரு விஷயமே, ஒரு பல்லு சொத்தையா இருக்கு அப்படின்னா சொத்தையோ இல்லை ஒரு சின்ன புண்ணோ தள்ளி போட வேண்டாம். எதுவுமே ஏர்லி டயக்னோசிஸ், நான் மறுபடியும் சொல்றது அதுதான், ஏர்லி டயக்னோசிஸ் உங்களுடைய செலவுகளையோ இல்லை ட்ரீட்மெண்ட் சார்ஜஸையோ ப்ரொசீஜர்ஸையோ ரொம்ப குறைக்கும். ஸோ பயப்படாம, ஃபியர் இல்லாம தைரியமா எந்தவித டென்டிஸ்டையுமே போய் பார்க்கலாம். எல்லாருமே வெல் ட்ரெயின்டா இருக்கிறோம். நான் ஒர்க் பண்ணக்கூடிய கற்பக விநாயகா இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இருந்தோ இல்லை எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இருந்து வரக்கூடிய மாணவர்கள் சிறப்பாகவே ட்ரெயின் ஆகி வந்து நம்ம பொதுமக்களுக்கோ இல்லைன்னா பாமர மக்களுக்கு, சாதாரண மக்களுக்கு உதவி பண்றதுக்கு தயாரா இருக்கிறோம் அட் அஃபோர்டபுள் காஸ்ட். நன்றி.